நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா அழிச்சிடலாம். ஏன் போலீஸை ஏமாத்தலாம், விட்னஸை பயம்படுத்தலாம். ஆனா நீங்க செஞ்ச கிரைமை நீங்க உங்க உடம்புல டேட்டோவா தெரியாம போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த டேட்டோவால உங்க லைஃபே மாறுச்சுன்னா இந்த ஒரு கேஸ்ல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ முடிக்கும் போது இப்படிலாம் ஒரு கொலை பண்ண வருதான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்போம். என்னோட பேர் விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிற மிஸ்ட்ரி சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜனவரி 23, 2004 அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியான்ற சிட்டில இந்த ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஒயின் ஷாப்புக்கு வெளியே, அங்க லிக்வர் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அதுக்கு வெளியே சும்மா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு அந்த ஒயின் ஷாப் ஆண்ட யாரோ ஒருத்தன் குத்தி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலா என்ன நடக்கும் அதே தான் இங்கேயும் நடக்குது. போலீஸ் வராங்க, யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் அப்படியே போயிடுது. இந்த கேஸும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் ஒருத்தனை சின்ன ஒரு திருட்டு கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஒப்படைக்கும் போது அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தனை நோட் பண்றாங்க. அவன் எப்படி இருக்கானா, உடம்பு ஃபுல்லா டேட்டோவா போட்டிருக்கான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்குல்ல, அந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. இவர் அந்த ஜெயில போய் இப்ப பிடிச்ச திருடனை விட்டப்ப இவனை பாக்குறாரு. இவனை பார்க்கும்போது அந்த உடம்புல இருக்க டேட்டோஸ்லாம் சிலதெல்லாம் கிளிக் ஆகிற மாதிரி இருக்கு. என்னென்னு சொல்றேன் கேளுங்களா. அவனோட உடம்புல ஒரு லிக்கர் ஸ்டோர் இருக்க மாதிரியும், அதுல கிறிஸ்துமஸ்ல லைட்ஸ் எரியிற மாதிரியும், மேல ஹெலிகாப்டர்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரியும், ஒரு கேங் மெம்பர் ஷூட்டே போட்டோவா எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸ்ல பார்த்தோம். பட் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அந்த கேஸை மூடிட்டுமே வேலை இவன் குற்றவாளியா இருப்பானான்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை யோசிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் ஆபீசர்ஸ்ட்ட சொன்னா அவங்க பயங்கரமா திட்டுவாங்க, எதையாவது சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. பட் இவர் என்ன பண்றாருன்னா அன்அஃபிஷியலா ஒரு விஷயத்த பண்றாரு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டையே ஒரு தப்பு பண்ண வச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறாரு. எதுக்காகனா இவன் பக்கத்துல போய் இவன் கூட க்ளோஸா இருந்து அவன் எதுக்காக அந்த டேட்டோ போட்டான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டும் ஜெயிலுக்கு போறான். இவன் கூட நட்பு ரீதியா பேச ஆரம்பிக்கிறான். பேசிட்டே இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னோட டேட்டோலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறான். அதுக்கு அவனும் சரின்றான். அப்படி பேச இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு டேட்டோ போட்டிருக்க உடம்புல அப்படின்னு கேட்கும்போது நான் கொலைலாம் பண்ணுவேன், அந்த கொலைகளை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயங்களை டேட்டோவா போட்டுப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி 2 ஹெலிகாப்டர், லிக்விட் ஸ்டோர், கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் இருக்கு. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டா இது வந்து 2004 நான் ஒரு ஒயின் ஷாப் வெளியே ஒருத்தனுக்கு சாவடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இது அந்த ஆள் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்டையும் குத்துறான். அதுக்கப்புறம் 2004 நடந்த இந்த விஷயம் சால்வ்டும் ஆயிடுது.